வெல்கம் டு Ethiopian மைண்ட் அகாடமி. திஸ் இஸ் ஷாகுல். பிளேரைட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் எப்படி வந்து ஒரு எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். செலக்ட் த ப்ராடக்ட், கிளிக் ஆன் ஆட் டு கார்ட், கோ டு கார்ட், கிளிக் ஆன் செக் அவுட், என்டர் ஆல் த டீட்டெயில்ஸ், கிளிக் ஆன் பிளேஸ் ஆர்டர், கிளிக் ஆன் ஆர்டர் ஹிஸ்ட்ரி பேஜ், கிளிக் ஆன் வியூ டு செக் த சேம் ஆர்டர் ஆர் நாட். இப்போ நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து நாம் ஒரு எண்ட் டு எண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை லாகின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம சர்ச் பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை ஸ்பெசிஃபிக்காக நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கு தேவையான பேமெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம டெலிவரி அட்ரஸ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ப்ராடக்டை வந்து நம்ம ஆட்டு கார்டில் தேவைன்னா ஆட்டு கார்டில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக பை நவ் கொடுத்து நம்ம அந்த ப்ராடக்டை வந்து ஆர்டர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு ஒரு யூஆர்எல் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த யூஆர்எல் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த அப்ளிகேஷனை நம்ம லாகின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய பேஜில் ஒரு 3 ப்ராடக்ட் இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட்டில் நமக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே ஆட் டு கார்ட்டுன்ற பட்டன் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய ப்ராடக்டை கார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஆட் டு கார்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே கார்ட்டு பேஜில் நமக்கு 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நமக்கு இன்னொரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாக்கா நம்ம மறுபடியும் ஆட் டு கார்ட் கொடுத்தோம்னா இங்கே கவுண்ட் வந்து நமக்கு 2. அடுத்த ப்ராடக்ட் வேணும் நமக்கு அப்படின்னாக்கா ஆட் டு கார்ட் கொடுத்தோம்னா கவுண்ட்டு 3 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ ஆட்டோ கார்ட் பேஜில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே வந்து இங்கே லிஸ்ட் ஆகிருக்கும். இதில் நமக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட்டுக்கு நமக்கு என்ன பண்ணலாம், நம்ம செக் அவுட் கொடுக்கலாம். ஸோ இந்த செக் அவுட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய ப்ராடக்ட் இங்கே வந்திருக்கும். ஸோ நமக்கு ப்ராடக்ட்டுக்கு தேவையான அந்த 3 அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு அதனுடைய இமேஜ், என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம் அதோடைய இமேஜ் எல்லாமே வந்திருக்கு. நமக்கு எந்த பேமெண்ட் மெத்தடில் பேமெண்ட் பண்ணிக்கணுமோ அந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இப்போ 3 ப்ராடக்ட்டுமே வேணாம், எனக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் போதும்னாக்கா நம்ம ஆட்டு கார்ட்டில் போயிட்டு நம்முடைய தேவையில்லாத ப்ராடக்ட்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அந்த ப்ராடக்ட்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேமெண்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. கார்டு நம்பர் என்ன, என்ன எக்ஸ்பைரி டேட்டு, என்ன சிவிவி நம்பர், ஸோ அந்த நேம் ஆஃப் த கார்டு என்ன கூப்பன், ஸோ இது எல்லாமே அதே மாதிரி கண்ட்ரி என்னன்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்து நம்ம ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ரேண்டமாக ஒரு நம்பர் என்டர் பண்ணுறோம். ஸோ கார்டில் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு நேம் என்டர் பண்ணிக்கலாம், டெஸ்ட்னு சொல்லிட்டு அப்ளை கூப்பனில் நேம் கொடுத்துட்டு அப்ளை கூப்பன் கொடுத்தோம்னா ஸோ இந்த கூப்பன் சப்போஸ் வேலிடாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா கூப்பன் அப்ளைட் அப்படின்னு வரும். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பிளேஸ் ஆர்டர். ஸோ நமக்கு இங்கே கண்ட்ரி கேட்குது, நம்ம கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டோம்னா நம்முடைய ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆர்டர் அப்படின்னு வந்துருச்சு. அதே மாதிரி நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டர் ஐடி வந்துடும். ஸோ நம்மளுடைய எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் அந்த ப்ராடக்ட் வந்துடும், எத்தனை குவான்டிட்டி கொடுத்தோம், அதே மாதிரி அதனுடைய அமௌண்ட் என்ன, ஸோ எல்லாமே வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இது ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷனை நம்ம எப்படி பண்ணுறது, கோடிங்கில் நம்ம எப்படி கொண்டு வரது, நம்ம ஸ்கிரிப்டில் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோடு போயிட்டு நம்ம அதுக்காக ஒரு டெஸ்ட் ஒன்று எழுதியிருக்கேன், எண்ட் டு எண்ட் ஆட் டு கார்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்முடைய ஒரு ப்ராடக்ட்டை வந்து கார்ட்டில் ஆட் பண்ணுறதுக்காக ஆட் டு கார்ட் அப்படின்னு நம்ம நேம் வச்சுருக்கோம், நம்ம டெஸ்ட் கேஸ் நேம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ப்ராடக்ட் நேம், நம்முடைய ப்ராடக்டுடைய பேர் வந்து சாரா கோட் 3. ஸோ இங்கே நம்ம அப்ளிகேஷனில் பார்த்தா தெரியும் நம்மளுடைய ப்ராடக்டுடைய பேர் இருக்கும்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுடைய பேர். அதே மாதிரி இங்கே வந்து அடிடாஸ் ஒரிஜினல் இருக்குது, ஐஃபோன் 13 ப்ரோ, இதெல்லாமே வந்து ப்ராடக்ட்டுடைய பேர். ஸோ ப்ராடக்ட்டுடைய பேரை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய யூஆர்எல் நம்ம கொடுத்துக்கிறோம். நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய யூஆர்எல் வந்து கரெக்டாக இருக்கணும். ஹெச்டிடிபிஎஸ்ல வந்து ஆரம்பித்து அதே மாதிரி எப்போ எங்கே எந்த இடத்துல முடியுதோ ஸோ அதுக்கு உண்டான அந்த பேர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இல்லைனா வந்து நம்மளுடைய யூஆர்எல் லான்ச் பண்ணும்போது நமக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ அதனால நம்ம டபுள் கோட்ஸில் நம்முடைய யூஆர்எல் கொடுத்துட்டு அதை வந்து ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு கோட்டுன்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய யூஆர்எல் பாஸ் பண்ணுறோம். யூஆர்எல் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அதை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான லொக்கேட்டட்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். யூசர் நேம், பாஸ்வேர்ட். நம்ம ஏன் ஹேஷ் வச்சு எழுதிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்ம ஐடியை யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் ஹேஷ் வச்சு எழுதியிருக்கோம். ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு நம்ம என்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஸோ அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, ஒன்ஸ் நம்ம லாகின் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா லொக்கேட்டரும் எழுதியாச்சு. இப்போ அதுக்கு தேவையான வேல்யூ பாஸ் பண்ணணும். வேல்யூ பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபில் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் ப்ளே ரைட்டில். ஸோ ஃபில் மெத்தட் யூஸ் பண்ணி யூசர் ஐடிக்கு உண்டான வேல்யூ, அதே மாதிரி ஃபில் மெத்தட் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டுக்கு உண்டான வேல்யூ எழுதுனதுக்கப்புறமா கடைசியாக நம்ம பண்ண போகிறது வந்து நம்ம லாகின் பட்டனை கிளிக் பண்ணக்கூடிய ஆக்ஷன். ஸோ அப்போ நம்ம ஒரு ஆக்ஷனை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் பார்க்கணும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ண போகிறோமா, இல்லை பட்டனை கிளிக் பண்ண போகிறோமா, ஓகேவா, இல்லை செக் பாக்ஸை செக் பண்ண போகிறோமா, இதெல்லாமே ஆக்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப ஸோ நம்மளுடைய பட்டனை கிளிக் பண்ணுறது ஒரு ஆக்ஷன் அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு நம்ம கிளிக் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். ஸோ ஏன்னா பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ளே ரைட்டில் வந்து கிளிக் அப்படின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பேஜ் வந்து லோட் ஆகி ப்ராடக்ட் எல்லாமே வந்து நமக்கு லோட் ஆகி வரும். ஸோ அப்படி நம்ம ப்ராடக்ட் எல்லாமே நமக்கு லோட் ஆகி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ப்ராடக்ட் லோட் ஆகி வர வரைக்கும் நம்ம அப்ளிகேஷனை வந்து வெயிட் பண்ண வைக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், நமக்கு ஒரு மெத்தட் வேணும். அது என்ன, அந்த மெத்தட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஃபார் லோடு ஸ்டேட். ஸோ அந்த வெயிட் ஃபார் லோடு ஸ்டேட்ன்ற மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து நம்ம ஒரு நெட்வொர்க் டேபுக்கு போகிறோம், ஒரு அப்ளிகேஷனை வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம சூஸ் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ப்ராடக்ட் எல்லாம் எங்கேருந்து பொதுவாக சூஸ் ஆகி வரும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு மைக்ரோ சர்வீஸ் வந்து கால் ஆகும். பொதுவாக வந்து இப்போ எல்லா அப்ளிகேஷனுமே வந்துட்டு மைக்ரோ சர்வீஸை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணிருக்கு, நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா ஏபிஐ கால்ஸ் வந்து ஒன்று ஒன்றா ரன் ஆகும். ஓகே, அதெல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த நெட்வொர்க் டேப்பில் போயிட்டு நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ நான் இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணதையும் நீங்கள் அங்கே பார்க்கலாம். நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய யூஆர்எல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லோட் ஆகும். நம்மளுடைய அப்ளிகேஷனுக்கு என்னென்னலாம் வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இதில் தான் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நமக்கு ஸ்டோர் ஆகி வரும். நம்மளுடைய ப்ராடக்ட் மொத்தமாக வந்து என்ன ஆகும், இங்கே தான் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கெட் ஆல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த கெட் ஆல் ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா, இதில் நமக்கு டேட்டா அப்படின்றதுக்குள்ளே நமக்கு என்ன பண்ணி பாருங்க, ஒரு ப்ராடக்டாக நமக்கு இங்கே வந்து செலக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் வந்து ஜாரா கோட்டு. ஸோ அந்த கோட் வந்திருக்கு. அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிடாஸு. அதே மாதிரி அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆப்பிள் ஐஃபோன் 13. ஸோ அப்போ நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இந்த சர்வீஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன ஆகும், நமக்கு கால் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், வெயிட் பண்ண வைக்கணும். நம்மளுடைய மொத்த சர்வீஸும் நமக்கு லோடாகி வர வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வெயிட் ஃபார் லோடு ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் நெட்வொர்க் ஐடியில் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாம் லோடாகி வர வரைக்கும், ஐ மீன்ஸ் நம்மளுடைய எண்ட் ஆஃப் அந்த கேபிஐ கால் முடிகிற வரைக்கும் இது வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நமக்கு விஷுவலைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட் எல்லாமே எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கார்ட் பாடிக்குள்ளே வந்திருக்கு. அதில் ப்ராடக்ட்டுடைய நேம் ஸ்பெசிஃபிக்காக இந்த பியில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, அதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெக்ஸ்ட் எல்லாத்தையும் வாங்கி பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு மெத்தட் யூஸ் பண்ணுறது டெக்ஸ்ட் கண்டென்ட். இங்கே வந்து நமக்கு எல்லா டெக்ஸ்டுடைய நேமையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆல் டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம்
ப்ராடக்ட்டுடைய கவுண்ட்டை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ எதுக்காக நம்ம ப்ராடக்ட்டுடைய கவுண்ட் எடுக்கிறோம்னா, நமக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான ப்ராடக்ட்டை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நம்ம அந்த ப்ராடக்ட்டுடைய கவுண்ட்டை எடுத்து அதோடைய டெக்ஸ்ட் எடுக்கிறோம். அந்த டெக்ஸ்ட்டும் நம்ம மேலே வந்து ப்ராடக்ட் நேம் எழுதி வச்சிருக்கோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா ப்ராடக்ட்டுடைய நேம் என்னன்றத. ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் நேமோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். அப்படி மேட்ச் ஆயிருந்தால் மட்டும் அந்த ப்ராடக்ட்டுடைய ஆட் டு கார்ட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஃபார் லூப்பில் நம்ம சுத்த வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஏன்னா நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட் இருக்கிறதுனால நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு தேவையான ப்ராடக்ட் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் போயிட்டு அந்த ஃபார் லூப்பை சுத்த வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட முடிச்சிடலாம். ஸோ முடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம பிரேக் அப்படின்ற இந்த கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ப்ராடக்ட் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அது கார்ட் பேஜுக்கு போயிடும். அடுத்தது கார்ட் பேஜுக்கு போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த கார்ட் பேஜில் நம்ம அந்த கார்டு பட்டனை கிளிக் பண்ணுறோம். பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு நமக்கு கிளிக்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்துட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாம் லிஸ்ட் ஆகும்ல. ஸோ அதில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறதுக்காக ஸோ ஃபஸ்ட்டுன்ற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வெயிட் ஃபார்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ப்ராடக்ட் விசிபிளாக இருக்கா. ஸோ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வரும் இல்லையா, நம்ம ஒரு ப்ராடக்ட்டில் போயிட்டு ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணி ஆட் டு கார்டு கொடுக்குறோம். மல்டிபிள் ப்ராடக்ட்டை நம்ம ஆட் டு கார்டில் ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக அதில் லிஸ்ட் அவுட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக ஸோ ஈஸ் விசிபிள் அப்படின்ற அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அந்த ஈஸ் விசிபிள் மெத்தட் என்ன பண்ணுனாக்கா, நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அங்கே இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ இது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பூலியன் வேல்யூ. ஸோ அந்த பூலியன் வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு ஒரு அசர்ஷன் போட்டு செக் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் கரெக்டாக வந்துருச்சுன்னு சொன்னாக்கா அது ட்ரூன்னு வரும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல டாட் ட்ரூ பி ட்ரூத்தின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து ட்ரூத்தாக இருக்கா, ஐ மீன் அதில் விசிபிளாக இருக்கா, விசிபிளாக இருந்தால் எனக்கு ட்ரூன்னு கொடு, இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ நம்ம இந்த 2B ட்ரூத் மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலியமாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ட்ரூவா இல்லையா அப்படின்றத நமக்கு சொல்லிடும். அடுத்தது நம்ம அந்த ட்ரூவா இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த ப்ராடக்ட்டை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்டர் போயிடும். ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த கண்ட்ரி நேம் என்ன அப்படின்றத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கண்ட்ரி நேம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம உள்ள இருக்கக்கூடிய அந்த எல்லா டெக்ஸ்ட்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா டெக்ஸ்ட் என்னென்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரின்னு நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்னா ட்ராப் டவுன் செலெக்ஷனில் வந்துச்சு இல்லையா. ஸோ வந்திருக்கக்கூடிய அந்த ட்ராப் டவுனில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸையும் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சூஸ் பண்ண இந்த கண்ட்ரி, இந்த இந்தியா அப்படின்ற கண்ட்ரி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதை அந்த இந்தியா அப்படின்ற அந்த பட்டனை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நாம் அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான அந்த சிவிவி வேல்யூ, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய அந்த கார்டுடைய நேமு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய அந்த கூப்பன். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுத்து சப்மிட் பட்டனை கிளிக் பண்ண மீன்ஸ் நம்ம அந்த ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணுறப்ப நமக்கு என்ன பண்ணோம், ஆர்டர் வந்து செலக்ட் ஆகிட்டு ஸோ தேங்க்யூ ஃபார் த மெசேஜ் இது வந்து அடுத்த பேஜில் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். ஸோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஆர்டர் ஐடி கிடச்சிரும். அப்போ அந்த ஆர்டர் ஐடியை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை நம்ம கன்சோலில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கோம். ஸோ நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம டெஸ்ட் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரன்னிங் ஒன் டெஸ்ட் யூசிங் ஒன் ஒர்க்கர்.
Thank you everyone. See you in the next topic.